Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:46 ஆகுது. ஸோ சண்டே ஐ மீன் 12 o'clock மேலே. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டே சமைச்சு வச்சுட்டா நாளைக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஸோ என்ன சமைக்க போகிறோம்? மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு சமைக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நைட்டு ஃபுல்லாக அது நம்ம வந்து செய்ய போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில். ஸோ இதில் இருந்து அது நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எங்களோட ஐடியா வந்து நைட்டே சமைச்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றது தான். ஸோ வாங்க ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ஆல்ரெடி பேக் பண்ணி இதில் வச்சுருக்கு. ஸோ இதை நம்ம ஊற்றி இது வந்து வடகம். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1 tomato அண்ட் 1/2 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது மட்டும் இதில் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லெமன் சைஸில் புளி. ஸோ புளி ஆல்ரெடி இங்கே ஊற வச்சுட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து கரைச்சிக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு பவுல் எடு, பெரிய பவுலாக இருக்கும். நல்லா கலக்கு. கொஞ்ச நாள் வெளியே புளி கொட்ட போறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த புளியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட், இது 3 ஆட் பண்ணி இதை அப்படியே விட்டுற போகிறோம். நம்ம இதயம் நல்லெண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் இது போட்டதுனால ஸோ நம்ம வந்து வடகம் ஆட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்ககிட்ட வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்மால் ஆனியன்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே ஸ்லோலியே வச்சு சிம்லேயே நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆனியன்ஸுமே அந்த ஆயில்லையே அப்படியே ஃப்ரை ஆகிடும். இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கையளவு உப்பு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து என்னோடய கையளவு தான், பிகாஸ் நான் ரெகுலராக எங்கள் ஃபேமிலிக்கு வச்சு பழகும் அப்படின்றதுனால. அண்ட் இது வந்து மஞ்சள் தூள். ஸோ இது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து சில்லி பவுடர். ஸோ இந்த சில்லி பவுடர் என்னென்னா வெறும் சில்லி அப்புறம் தனியா இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கு பொடி மட்டும்தான். இல்லை வேறு எந்த மசாலாஸுமே கிடையாது. ஸோ இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இது நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். எவ்வளோ காரம் வேணும் அண்ட் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது பொறுத்து ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போதைக்கு 3 போட்டிருக்கேன். ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி உடனே இன்கேஸ் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வச்சு தான் நான் வந்து எப்போவுமே குழம்பு வைப்பேன். ஸோ இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் திக்காக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆல்மோஸ்ட் திக்காக தான் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இதில் எந்த வாட்டரும் ஆட் பண்ண போடல. ஸோ எக்ஸ்ட்ரா மசாலாவும் நான் போடல. ஸோ இது 3 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஸோ இதை நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஒன்ஸ் இந்த குட்டி வெங்காயம் அண்ட் தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டக்கப்புறம் நம்ம இந்த பியூரியை வந்து அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இன்னும் கூடமே கொஞ்சம் நேரம் வந்து பாயில் ஆகட்டும். நான் சிம்மில் தான் வச்சு பாயில் பண்ணுறேன். அண்ட் நம்ம ஸ்மால் ஆனியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா புளிப்பட்டது ஸ்மால் ஆனியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூடாக இருக்குது, என்னால் அது தொட முடியல. பார்த்தீங்கன்னா பிரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பாயில் பண்ணலாம். அது நல்லா எண்ணெயில் வதங்கிட்டக்கப்புறம் நம்ம வந்து அந்த டேமரிண்டோட பியூரியை தூக்கி இதில் போட்டுடலாம். அமுக்கி பார்த்தாலே தெரியுது. ஸோ வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பாயில் ஆனாலே போதும். ஸோ இப்போ இந்த பியூரியாவே நம்ம அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊற்றும் போது கையில் வந்து கொஞ்சம் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டேமரிண்ட் ஊற்றிருப்போம் இல்லையா, ஸோ அதோட வேஸ்ட் இப்படி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அதனால் ஊற்றும் போது கொஞ்சம் கையை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஊற்றிட்டக்கப்புறம் இப்படி வரும். ஸோ இது வடிகட்டி வச்சு ஃபில்டர் வச்சு நம்ம ஊற்ற முடியாது. எதனால் அப்படின்னா ஃபில்டரில் நம்மளோட சில்லி பவுடர்ஸ் கூட தங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபில்டரில் இது பண்ண முடியாது. வேணும்னு இந்த ஜூஸ் ஃபில்டர் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபில்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டை இருக்கும். ஸோ அதை வச்சு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் கையிலேயே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் எப்பவுமே பண்ணுறது. ஸோ சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க வாட்டர் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ சுண்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் திக்காக வரும் மீன் குழம்பும். அண்ட் இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதில் லைட்டாக வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ உப்பு புளி காரம் வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம மேடம் செக் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்கு. எப்படி இருக்கு? உப்பு எப்படி இருக்கு? காரம் எப்படி இருக்கு? லைட்டா தான் இருக்கா? அப்ப இன்னும் நிறைய காரம் போடலாமா? ஓகே. இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன் வந்து காரம் இப்போ தெரியல அப்படின்னா இன்னும் அது பாயில் ஆகலை. ஒன்ஸ் பாயில் ஆகிடுச்சு அப்படின்னா காரம் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இதை வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இது பாயிலிங் வரப்போகுது. ஸோ அதனால நான் வந்து பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 minutes நல்லா கொதி வரணும். ஸோ ஒன்ஸ் இது பாயிலிங் டைமில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி பாயில் ஆகுதுன்னு. ஸோ நல்லா பாயில் ஆனால் தான் அதில் இருக்க சில்லி பவுடரோட அந்த ஸ்மெல்லாம் போய் ஃபுல்லாக குக் ஆகி வரும். Few moments later. ஸோ எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கொதி வந்துச்சுன்னா உள்ளே இருக்க ஸ்மால் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். ஸோ நம்மளுக்கு 7 to 8 minutes கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க, சைடில் போடணும், சுற்றி போடணும். சீக்கிரம் போடு. என்னாச்சு பூஜை? முள்ளு குத்துதா? என்ன பண்ணுறது, சமைக்கணும் அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஸோ சமைக்காமல் விட்டுடலாமா? வேண்டாமா? என்ன ஆகும்? இது யாருக்காக சமைக்கிறீங்க? மம்மிக்காகவா? டாடிக்காகவா? ஏன் மம்மிக்காக இல்லையா? மம்மிக்காகவும் தானா? ஸோ மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ கொஞ்சம் அந்த இதை
ஸோ எல்லாமே நல்லா குழம்புக்குள்ளே ஃபுல்லாக வர மாதிரி போட்டுட்டு அண்ட் இதை வந்து லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes வச்சாலே போதும். எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷும் பாயில் ஆகிடும் அண்ட் நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஆமாம் ஆமாம், நான் இப்படி டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. காரம்லாம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டுமே அதிகமாக இருக்கா? ஆமாம், மஞ்சள் போட்டிங்களா? ஆமாம், மஞ்சள் போட்டேன். அதனால மஞ்சளை போட்டால் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? அது சூப்பராக இருக்கு பார்த்தா. அதிகமாக இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கா? உப்பும் காரமும் போட்டு மஞ்சளும் போட்டு ஓகே. ரொம்ப மீன்ல இப்படி இப்படி பண்ணி ஓகே. மீனுக்குள்ள போட்டா ஓகே. அது வந்து மீன் குழம்பு வந்துடும். இருங்க, இந்த மீன்ல குழம்பு போட்டு மீனில் குழம்புல போட்டு மீன் வந்து குழம்பு போட்டு அது வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ சூப்பரா இருந்துச்சு. வாவ், பாரேன். பாருங்க எப்படி பாயில் ஆயிடுச்சு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 5 minutes to 7 minutes வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஸோ இதை அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கடைசியாக நம்ம கறி லீவ்ஸ் போட்டு ஸோ இந்த குழம்பை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ என்னென்னா ஹாட்டாக இருக்கும் போது இது மூடி வைக்க வேண்டாம். ஸோ வந்து சட்டியில் இருக்கிறது அப்படின்றதுனால அது ஒரு மாதிரியான ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே எப்படி க்ளோஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னா, ஸோ லிட் இப்படி இருக்குது அப்படின்னா லிட்டை வந்து இப்படி பாதியாக இப்படி மூடி வைப்பேன். ஸோ இப்படி மூடி வச்சோம் அப்படின்னா அந்த ஹாட் எல்லாமே வெளியிலையும் போயிடும் அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ லிட்டை இப்படி மூடி வச்சுட்டு ஒன்ஸ் அந்த சூடெல்லாம் போயிட்டக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சமைச்சு முடிக்க ஸோ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2:31 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து போயிட்டு படுத்து தூங்கிட்டு ஸோ சண்டேனா இப்போ சண்டே ஆயிடுச்சு. பட் ஆனால் காலையில் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்மளோட ஸ்பெஷல் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு ப்ளஸ் மீன் ஃப்ரை. So bye. See you in the next video. Sorry, see you tomorrow. So hi guys, welcome back to my video. So இப்போ சண்டே ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேற்று வச்ச மீன் குழம்பு பார்த்தோம். ஸோ நேற்று நைட்டே வச்சாச்சு. ஸோ அந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நேற்று வச்சாச்சு மீன் குழம்பு. ஸோ நேற்று வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா ஸோ அதையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டும் வச்சு காம்பினேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பேனை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். போட போகிறேன். ஸோ இந்த ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து மசாலா எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு ஸோ நான் இதில் போட்டுட்டு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா மசாலா நேற்று போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ நான் அதை எடுத்து ஃபிஷ் மேலே எப்பவுமே இப்படி அப்ளை பண்ணி வச்சுடுவேன். இங்கே நான் வந்து ஃபிஷ்ஷு செய்யறதுக்காக வந்தால் ஸோ ஃபிஷ்ஷு வந்து இதில் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் எனக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து அவங்களே தான் ஃப்ரை பண்ணுவாங்களாம். ஸோ நான் ஃப்ரை பண்ண வேண்டாம் கையில் சுட்டுக்கும்னு சொன்னனால இந்த கோவம் இதுதான், இந்த கோவமான மூஞ்சி நல்லா பாருங்கள். ஸோ அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஸோ மேடம் ரித்திக்ஷா மேடம் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? ஹச் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே எதுக்கு உட்காந்துருக்க? சிக்கன் இல்லை, அது ஃபிஷ். ஃபிஷ் ஃபிஷ் சாப்பிடலாம். ஓகே ஓகே. என்னன்னா
நம்ம வந்து குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். குக் கூட பண்ணிடலாம், ஆனால் வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் எனக்கு குக் பண்ணுறேன்னு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் எதுக்கு வந்துருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஆனால் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு குக்கும் பண்ணணும், நம்ம வீடியோவும் எடுக்கணும். ஸோ எப்படி இது முடியும்? ஸோ vlog பண்ணுறது கஷ்டம் தான், பட் ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேர் இருக்காங்களே, இவங்களை வச்சு நம்ம vlog பண்ணோம். ஸோ இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க மீனை திருப்புறன்ற பேரில் மீனை பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஆச்சுன்றதை நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரைஸை ஃபில் பண்ணுறேன். இந்த ரைஸில் நேற்று வச்சு மீன் குழம்பு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் எடுக்கிறதுக்காக ஒரு பீஸ் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் குழம்பு. ஸோ இப்போ இந்த ஃபிஷ் குழம்பை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க போய் சாப்பிடலாம். ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுறது எனக்காக ஒரு சேர். ஸோ இங்கே உட்காந்துக்கலாம். சிட் ரித்திக்ஷா, சிட். Would you sit? Sit down. So shall we eat? சாப்பிடலாம். ஓகே. Then you proceeded to go around this track about. Eat Ritiksha, eat. Very good. So after day. ரித்திக்ஷா எப்படி இருக்கு? சீச்சி இருக்கா? இந்தா சிக்கன். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பர். இன்னும் நான் இதோ சூடா சூடா. இன்னொன்னு இந்த அதுதான் இன்னொன்னு. ஆ சூப்பர் சூப்பர். சூப்பர். ஸோ ஹாய் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க என்னை வந்து நல்லபடியாக சாப்பிட விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். என் பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு போல் அந்த ஃபிஷ்ஷு. இன்னொன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய். சே பாய். ஸோ அவங்க சாப்பிட்றதுல பிஸியாக இருக்காங்க. ஸோ see you in the next video. Bye bye.